ஹலோ கைஸ். ஸோ எல்லாருக்கும் ஒரு புதிய வீடியோலேட்டு ஸ்வாகதம். கைஸ், இன்னையிலேருந்து நான் வந்து தமிழில் விளாக் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா நான் வந்து காலேஜ் வந்துட்டேன். காலேஜ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதனால நான் வந்து இனிமே கொஞ்ச நாள் காலேஜில் இருக்கிற விளாக்ஸ் எல்லாம் தமிழில் போடலான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடவே புரிய மாட்டேங்குது, அதனால தமிழில் போடுன்றாங்க. ஸோ உங்களுக்காக நான் விளாக் வந்து தமிழில் போடுறேன். அப்போ இன்னைக்கு ஒரு புது வீடியோ வந்திருக்கேன். நம்ம இன்னைக்கு வந்து அவுட்டிங் போறோம். எங்க போறோம்னா எங்க போறோம் எங்க போறோம் மந்தி சாப்பிட போறோம். மந்தி சாப்பிட போறோம். அப்புறம் வேற ஒரு பையனுக்கு ஹேர் கட் பண்ணணும். அப்புறம் ஏதோ ஷாப்பிங் அது இது எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம அந்த வேலைக்கு தான் இன்னைக்கு போறோம். இப்போ போய் அவுட் பாஸ்லாம் வாங்கிட்டோம். இவன் வீட்டில் வந்து பொய் சொல்லி வரான், வேற எங்கேயோ போறான் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் சாப்பிட தான் போறான். சாப்பிட்டு வேற ஏதோ வேலைன்னு சொன்னது ஏதோ 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 ஒரு பொட்டி கடைக்கெல்லாம் போகணுன்ற எனக்கு தெரியல. இந்த விளாக்ல என்ன நடக்குதோ எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ தாங்க இன்னைக்கு ஒரு சண்டே. டேட்டு 28 வச்சு இன்னைக்கு கைஸ் இன்னைக்கு 28. அப்போ நம்ம வந்து அவுட்டிங் போகிறோம். சண்டே அவுட்டிங் போகிறோம். சரி கைஸ், நீ போய் ஃப்ரெஷ் ஆகி அது இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது பார்க்கல என்ன இதுன்ட்டு எங்கெல்லாம் போகிறோம், எப்படி போகிறோம் இல்லை என்னெல்லாம் சம்பவங்கள் நடக்குது எல்லாமே பார்ப்போம். ஓகே, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு பாய். ஸோ கைஸ், எல்லாம் ரெடி ஆகி ஃப்ரெஷ் ஆகி நம்மளுடைய காஸ்டியூம் பட்டி ஷோ எல்லாம். ஐயோ நண்பர்களை மறந்துட்டேன், தமிழ்ல தான் பேசணும். ஸோ ரெடி ஆயிட்டோம். இப்போ கிளம்ப போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மந்தி சாப்பிட போகலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு அப்புறம் ஹேர் கட் தாங்களா? ஆமா, ஹேர் கட் பண்ணிட்டு போகலாம். ஓகே, எல்லாமே ரெடி ஆயிட்டோம். போலாம். நவீன் வாடா. நவீன்லாம் சைங்க. இதான் என்னோட நண்பன் மோகன் பாபு. சிங்கம் தலை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? ஓகே கைஸ், அப்போ நம்ம கேட் பாஸ்ல ஹாஸ்டல் பாஸ்லாம் எழுதி ஹாஸ்டல் விட்டு வெளியே வந்துட்டோம். இதான் நம்ம ஹாஸ்டல், இதான் நம்ம கேட்ஸ். இப்போ அது முடிச்சுட்டு திருப்பி ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து ஃப்ரெண்ட் கேட்டு போய் அங்கேருந்து அடுத்து ஆட்டோ பிடிச்சி போனாங்க. ஆட்டோ பிடிக்கணும், அதுக்குள்ளே ஏறணும். நிறைய நல்லா இருக்கு. வச்சிங்க வச்சினே போக சொல்கிறேன்டா. ஏஸ் இங்கே நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நாங்கள் 4 பேர் போகிறோம். 2 பேருக்கு வந்து கேமரா ஷைனால வரல. மச்சானுக்கு வந்து எல்லாமே ஓகேனால வந்துட்டுருக்கேன். ஸோ ஓகே போகிறோம். போயிட்டு என்ன இதுன்னு பார்ப்போம். இது என்ன மந்தி வேணும் உனக்கு? வெரைட்டியாக சாப்பிடுவோமா இல்லை ஒரே இது வாங்கி எல்லாருமே ஷேர் பண்ணுவோமா? ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். கிளம்புறோம். இனிமேல் அடுத்த ஆட்டோவில் ஏறி அதெல்லாம் ரஷ்ஷாக இருக்குன்னா வீடியோ எடுக்க மாட்டேங்க கைஸ். ஏன்னா நம்ம ஊர்லலாம் எடுத்துடலாம், இங்கே அது எல்லாமே தெரிஞ்சவங்க. அப்புறம் ஒரு மாதிரி மேக்ஸிமம் எடுப்பேன், பார்ப்போம். ஓகே, பாய் பாய். நம்ம வந்தாச்சு. இங்கே ஆட்டோஸ்லாம் நிற்கிது. நம்ம எதில் போகலாம்? இதில் போகலாம் கைஸ். அப்போ இதில் போய் இவன் சந்தீப், அவன் வந்து சை. ஓகே ஏறோமா? ஆனால் போகலாமா? ஓகே போகலாம் கைஸ். ஓகே கைஸ், ஆட்டோவில் ஏறிட்டோம். சவுண்டில் கேட்குதான்னு தெரியல. சரி, நம்ம இது போய் ஒத்தக்கால் மண்டபம் போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி அதுக்கப்புறமா போத்தனூர் போகிறோம் கைஸ். பாய் பாய். நம்ம உக்கடை வந்துட்டோம். உக்கடையில் ஆத்துப்பாறை வந்துட்டோம். பஸ்ஸில் எல்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு, அதனால வீடியோ எடுக்க முடியல. இப்போ ஏதோ நடந்துட்டு இருக்கோம்.
வெயில்னா வெயில், அப்படி வெயில் அடிக்குது. இவன் சன்ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு வந்திருக்கான். தொப்பி சன்ஸ்க்ரீன்லாம் போட்டு வந்திருக்கான். பியூட்டி கான்சியஸ். இது நீ என்ன போட்டு வந்த? நாங்கெல்லாம் எதுவுமே போடல கைஸ். அப்படியே ப்ரோ நீ என்ன போட்டு வந்த? சென்சர். அப்புறம் அது போயிட்டுருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு லொக்கேஷன் வந்து எந்த மந்தி ஸ்ட்ரீட் அரேபியா ரீதாஜா? ரீதாஜ் போகலாம் கைஸ். ரீதாஜ் போய் அங்கே நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி போயிருக்கோம். கோயம்புத்தூரில் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அதுலேயே ரீதாஜ் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக டேஸ்ட்டாக. நீ போயிலும் குழப்பம் இல்லை, இந்த ஃபோனு போகுது சூப்பராக இருக்குது. ஓகே இதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் வரேங்க. ஓகே கைஸ், அப்படி நம்ம நடந்து நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம ரீதாஜ் மந்தி ரெஸ்டாரண்ட். ஸோ இதோ பசங்க எல்லாம் முன்னாடி போகிறாங்க. இங்கே சீக்கிரமாகவே வந்துட்டோம். அப்படியே வந்துட்டோம். கீழே எல்லாமே ரொம்ப பிஸியாக இருந்துச்சு, அதனால் நம்ம மேலே வர சொல்லிட்டாங்க. ஸோ உட்கார போகிறோம். ஓகே கைஸ், நம்ம அப்படியே வந்துட்டோம். இப்போ இங்கே உட்காந்துட்ருக்கோம். ஓகே அந்த பாலித்தீன் பைக்குள்ள அப்படி போட்டு பாலித்தீன் கவர் அதுக்குள்ளே போட்டு இந்த இது இருக்குல்ல, இந்த சிங்க் இருக்குல்ல, சிங்க் காட்டியில் அப்படி உள்ள நோக்கி வச்சுருக்கா மடிச்சு பொண்ணு பார்த்துட்டீங்க. அடுத்தது அதை முடிச்சு வச்சா தம்பி இன்னும் வீட்டுக்கு சவுண்டு கேட்குது அப்படின்னு வந்து பார்த்தா அடுத்து தம்பி. ஓகே கைஸ், அப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். ஆர்டர்லாம் பண்ணிட்டோம். ஒரு ஹனி அல்ஃபாம். நீ இவன் வந்து அல்ஃபாம் மந்தி. அடுத்து வந்து நம்ம சந்தீப், நீ என்ன சொன்ன? பீஃப். அவர் வந்து வெரைட்டியாக தான் சாப்பிடுவார். பீஃப் சாப்பிட்டாரு. பெரிய பெரிய அல்ஃபாம் மந்தி. அப்புறம் சரி பசி என்ன நினைக்கிற? இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கியா? மெஹந்தி மந்தி நகதி. ஓகே சரி, ஃபன்னாக இருக்குது. நம்ம எல்லாருமே நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு கேமரா வந்தால் மட்டும் எல்லாம் ஆஃப் ஆகிடுறாரு. இவன் எல்லாம் இவ்வளோ நேரம் கதை பேசிகிட்டு இருந்தேன். பெண்ணோட கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படியே ஃபன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே ஒரு ரேண்டம் விலாகு தான். இதை போய் நான் வந்து எங்கே படிக்கிறேன்னா கோயம்புத்தூரில் படிக்கிறேன். கோயம்புத்தூரில் கற்பகம் காலேஜில் படிக்கிறேன். எல்லாரும் வந்து பாருங்கள். காலேஜ் வந்து இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ வி கைஸ் ஆர் த இன்ஜினியர்ஸ். இவர் தான் காலேஜோட பெரிய. இவன் வந்து சிஎஸ்சி படிக்கிறான். ஆமாம், இவன் வந்து கன்னியாகுமரி டான். எங்கள் கன்னியாகுமரி டான்னா ஆதித்யா தான். கேட்டு பாருங்க, கன்னியாகுமரியில் மறக்காம. இதெல்லாம் நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணுறேன். அப்புறம் நான் அப்புறம் இதெல்லாம் வந்து ஏடிஎஸ் படிக்கிறோம். 8th படிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் மச்சி காலேஜை பற்றி என்ன நினைக்கிறேன்? காலேஜ் பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் பிளேஸ்மெண்ட் தர மாட்டாங்க. நீ என்ன நினைக்கிற? வண்டர்ஃபுல். நீ என்ன நினைக்கிற காலேஜை பற்றி? காலேஜ் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்கா? பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் நல்லா தான் போகுது. நல்லா தான் போதும். ஓ அகாடமிக்ஸ்லாம்? அகாடமி அதுவும் நல்லா தான் போகுது. ஸ்டாஃப்ஸோட பிஹேவியர் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃப்ஸோட பிஹேவியர்ஸ் நல்லா தான் இருக்குது. ஸ்டாஃபோட பிஹேவியர் நல்லா. நம்ம வந்து காலேஜோட சேர்மேனை கொலாப் கூப்பிடுவோமா வீடியோக்கு? கொலாபரேஷன் டேய், நீ உண்மையான ஒப்பீனியன் சொல்லு. காலேஜ் எப்படி இருக்கு? சூப்பர். யாராச்சும் இங்கே இன்னும் ரெக்கமெண்ட் பண்ணுறியா வர்றதுக்கு? வரலே யாரும் வரலே. அப்படியெல்லாம் இல்லை, காலேஜ்லாம் நல்ல காலேஜ் தான். இது வந்து ஸ்டாஃப்லாம் பார்க்குறேன்னு வந்து நான் அப்படி சொல்லலை. நல்ல காலேஜ் தான். என்ன கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், அது எல்லா காலேஜும் இருக்காங்க. இவன் வந்து டாப்பர், அதனால எனக்கு எதுனாலும் ஓகே தான். இவன் வந்து இப்போ ஒரு கம்பெனி வேறு நடத்திட்டு இருக்கேன். இப்போ தான் அந்த கம்பெனியோட சிஓ ஆகிட்டேன். இப்போ சிஓ. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் ஆதித்யா இண்டிகோ பிரைவேட் லிமிடெட் பாலாரியட் ஜங்ஷன். ஓகே கைஸ், இதெல்லாம் கட் பண்ணுவேன். சரி மந்தி வந்துட்டு பார்ப்போம்.
இதுக்கப்புறம் டேய் இது முடிச்சுட்டு எங்கே போகிறோம்? ஆதித்துக்கு வீட்டுக்காக நம்ம போகிறோம். ஓகே, கட் பண்ணிடுறேன். இல்லை இதை கட் பண்ண மாட்டேன். அவனோட ஸ்டாண்டர்டு பாருங்க எவ்வளோ. மிச்சம் வேற வந்திருக்கான். மச்சி வர வழியே ஏதோ ஒரு பொண்ணை பற்றியடா. அப்படியா? இதெல்லாம் கட் பண்ணலாம். பொண்ணை பார்த்துட்டு இருந்தில்ல அது இதெல்லாம் எல்லாம் கட் பண்ணிடுறோம். ஓகே கைஸ், நம்மளோட மந்தி வந்துருச்சு. ஆளுக்கு ஆர்டர் பண்ணோம். இது சந்தீப்போடது, இது இவனோடது, இது அவனோடது, இது என்னோடது. ஸோ இதுக்கு மேலே பேசிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து பொறுமை கிடையாது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வரோம். ஓகே கைஸ், அப்படி நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், வெளியே வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருக்கோம். சரி இப்போ லேக் போகலாம். இங்கே தான் ரீத்தேஷ் வந்து ஸ்பாட்டுங்கன்னா போத்தனூர், எல்லாருமே தெரியும். கைஸ், அப்போ நம்ம அப்படி உக்கடை லேக் வந்துட்டோம். இதான் நம்ம உக்கடை லேக்கு. இது காட்டுறா. கைஸ், இங்க வந்து ரொம்ப வெயிலா இருக்கு. அதனால வெயில் இல்லாம வர்றதுக்கு தள்ளி வந்து நின்றுட்டோம். அவ்வளவுதான். அப்புறம் வேற என்ன பண்ணுவாங்கடா? ஆமா, மட்டும் வந்து எல்லாம் அப்படியே எடுத்துட்டு கைஸ். இனிமே இவனுக்கு வந்து ஹேர் கட் பண்ண போனோம். அது முடிச்சுட்டு மணி இப்போவே 2:30 ஆயிடுச்சு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. 2:45 ஆயிடுச்சு. நமக்கு எப்போ எப்போ 3 மணி எப்போ 3 மணிக்கு அடுத்து இங்க ஹேர் கட் பண்ணோம். அங்க இங்க போயிடும். சந்தீப்புக்கு யாரும் மீட் பண்ண போனோம். முடிச்சுட்டு அதெல்லாம் தெரியாதுங்க. எங்கேயோ போனோம். ஓகே ஓகே அவ்வளவுதானே. நீ ஹேர் கட் கடையில போயிட்டு பாப்போம். பாய் பாய். எல்லாம் சாப்பிட்டோம். இருக்கிறது அந்த வீடியோஸ்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இங்கே வந்தோம். இங்கே வந்து ஜூஸ் குடிக்க வந்தோம். எல்லாருமே ஒரு லெமன் ஜூஸ்லாம் குடிச்சு எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். இதுக்கப்புறமா திருப்பி மருவசாம்பட்டி போகிறோம். ஹேர் கட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா காலேஜ் தான். சரி போகலாமா? ஓகே கைஸ், போகிறோம். அவுட்டிங் எப்படி இருந்துச்சு? அவுட்டிங் எப்படி இருந்துச்சு? அவுட்டிங் அவன் வந்து கேமரா ஆஃப் பண்ணாதான் நல்லா பேசுவான். ஆன் பண்ணால் எதுவுமே பேச மாட்டான். பாருங்க கைஸ், கோயம்புத்தூர் ரொம்பவே டிராஃபிக்காக இருக்குது. இங்கே திரும்பினான்றான். ஓகே சரி, இவன் சர்க்கரை கடைக்கு போய்ட்டு பார்ப்போம் கைஸ். கைஸ், முடிவெட்டு கடையில் வந்துட்டோம். இதோ நவீன் முடிவெட்டு உட்காந்துட்டான். ஏதாவது ஸ்டைல்லாம் சொல்கிறான். உனக்கு என்ன தோணுது இதை பற்றி? நல்லா இருக்குமா? சி ஹேர் ஸ்டைல் பற்றி உனக்கு என்ன தோணுது? ஓகே, 7 முடி வெட்டினால நாங்கள் எல்லாம் போஸ்ட்டாக இருக்கோம். ஸோ அப்படியே உட்காந்து எல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக காலேஜ் கைஸ். அப்போ நம்ம காலேஜ் வந்துட்டோம். போய் ஹேர் கட்லாம் முடிச்சு அங்கெல்லாம் வீடியோ எடுக்கல. ரொம்ப சின்ன கடையாக இருந்துச்சு, அது ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ ஒரு மாதிரி அது எடுக்கல. இப்போ வந்துட்டோம், ஹாஸ்டல் வந்துட்டோம். அவுட்டிங்லாம் முடிஞ்சு. இது ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ரேண்டமான ஒரு விளாகு. அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் கேம்ஸ்லாம் சேலஞ்செலாம் பண்ணோம். ஆனால் காற்று அடிச்சதுனால அந்த சவுண்டு வந்து கிளியராக கேட்கல. ஒரு வேளை தான் நான் போடுவேன், இதில் அப்லோட் பண்ணுவேன். இல்லைன்னா போட மாட்டேன். போடுவோமா? என்ன கேட்டாலும் ஓகே தான் சொல்லுவான். அப்புறம் வேற எதுவும் இல்லை கைஸ். இது ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் விளாகு. சும்மா ஹாஸ்டல்ல இருந்து போர் அடிச்சு ஒரு நாள் சண்டே லீவ் கிடச்சி அவுட்டிங் போனோம். அவுட்டிங் போய் மந்தி எல்லாம் சாப்பிட்டு சரி ஜாலியாக இருந்துச்சா? ஜாலியா. அப்புறம் சந்தீப் யாரையும் மீட் பண்ண போனா. சந்தீபோட வீட்டில் கேட்கறதுதான் சொல்றேன். யாரையும் மீட் பண்ண போனா. அப்புறம் மோகனும் பிளான் போட்டான். ஆனா யாருமே இல்ல மீட் பண்றதுக்கு. அதனால இங்கிட்டு எங்க கூட வந்துட்டான். லீடர் ஒரு சப்போர்ட்டே இல்லை. எங்க கேப்டன் சப்போர்ட்டே இல்லை. யார் லீடர்? யாரு
எஸ் அப்படி இல்லை நான் எல்லாருக்கும் சப்போர்ட் என்ன வேணாலும் பண்ணுங்க. தப்பான பாதையை கூட்டிட்டு போயிட்டாங்களா? இவன் அப்படிதான் சொல்லுவான். சரியா லீடர் ஒத்துக்க மாட்டாரு, கண்ட்ரோல் பண்ணுவாரு. கண்ட்ரோல். ஆமா எஸ் தப்பு பண்ணா கண்ட்ரோல் பண்ணுவேன், எல்லாம் கண்ட்ரோல் பண்றேன். அதான் நல்ல லீடருக்காரர். வராதுங்களா? ஆமா இவன் வந்து இதை பார்த்து அது இது எல்லாம் பார்ப்போம். நான் வந்து அதை வந்து அப்படி பண்ணாத இப்படி பண்ணாதான்னு சொல்றேன். அதனால எனக்கு பிடிக்கல. கரெக்டா நான் கரெக்டா தானே பண்றேன். அப்படிதான் கைஸ். அப்போ அவ்வளவுதான் வீடியோ. இனிமே வேற ஏதாச்சும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வரேன். இந்த வீடியோ இன்னைக்கு 28ஆம் தேதி எடுக்கிறேன். ஆனா என்னைக்கு இந்த vlog வரும்னு எனக்கு தெரியாது. ஸோ அவ்வளவுதான் கைஸ், இதுக்கு வேற எதுவும் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. பை. எனக்கு ஒண்ணு நல்லா பிடிச்சா எனக்கு இது இஷ்டம். நான் இன்னைக்கு